தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து தற்போது சிலர் யானையின் வாலில் தொங்கிக் கொண்டு நல்லாட்சிக்கு செல்வதாக கூறுகின்றனர். நல்லாட்சி என்று மக்களுக்கு வர்ணித்து கூறினாலும் அந்த நல்லாட்சி தொடர்பில் மக்களுக்கு தெரியும். தற்போது எனக்கு ஒருவர் தொடர்பில் சந்தேகம் நிலவுகின்றது. ஏனென்றால் அவர் டபுள் கேட் 2 தேசிய அட்டைகள் உள்ளன. அதில் எந்த அடையாள அட்டையை காண்பித்து இம்முறை வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருக்கு 2 தேசிய அடையாள அட்டைகள், 2 கடவுச்சீட்டுகள், 2 பிறப்புச் சான்றிதழ்கள். எனவே இவ்வாறு மோசடியான விதத்தில் செயற்படும் அவருக்கு எதிராக நீதிமன்றம் செல்ல நாம் தயாராக உள்ளோம். 20 வருடங்களாக பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கம், கூட்டமைப்பு அரசாங்கமும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கவில்லை. பாராளுமன்றத்தில் மக்களுக்கு சார்பாக இந்த சட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. 20 வருடங்கள் அதிகாரத்தில் இருந்த பின்னர் மீண்டும் வர முயற்சிக்கின்றனர். எனவே மீண்டும் பழைய நிலைமைக்கு செல்வதா என்பதை சிந்திக்க வேண்டும். 2.5 வருடங்களுக்கே நான் முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொண்டேன். எனினும் பலம் இருக்கவில்லை. அதற்கு 3 குறைவாக இருந்தனர். அவ்வாறு செயற்பட்டு 5 வருடங்கள் முன்னெடுத்தோம். இன்று ஊவா மாகாணத்தில் மாகாண சபையை இல்லாமல் அரசியல் செய்ய வேண்டியுள்ளது. தொடர்ந்து மக்களின் வாழ்க்கையுடன் விளையாடினர். மக்கள் நிராகரித்தவர்கள் மீண்டும் களத்திற்கு வருவதற்கான முயற்சிகள் தற்போது ஈடுபடுகின்றனர். எனினும் நாம் உயிருடன் இருக்கும் வரை அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்க மாட்டோம். எனவே நீங்கள் மீண்டும் அதற்கு ஏமாற வேண்டாம். புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டாம். தேர்தலுக்காக அதிக பணம் செலவிடப்படுகின்றது. அதற்காக பாரிய பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகின்றது. பாரிய பிரச்சாரம் செய்வதனால் பொருட்களை விற்பனை செய்ய முடியாது. தேர்தலும் அவ்வாறு அல்ல. இதனை தவறவிட்டு பின்னர் கவலைப்படாமல் சிறந்த பிரதிநிதிகளை இந்த 30 நாட்களுக்குள் அடையாளம் கண்டு தெரிவு செய்ய வேண்டும். எந்த பக்கத்தில் இருந்தாலும் பாராளுமன்றத்திற்கு தகுதியானவர்களை அனுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம்.